Hello எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல பொங்கல் கிராஃப்ட் தான் பண்ண போறோம். சோ பொங்கல் பானையும் அதுக்கு அப்புறமா sugar cane எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம். சோ இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வந்து லாஸ்ட்ல glue அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளவுதான் நம்ம நியூஸ் பேப்பர் ஸ்டிக் வந்து ரெடி. இதே மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் அப்படியே. சோ ரோல் பண்ணும்போது நல்லா டைட்டா பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வரணும். சோ அந்த ஸ்டிக் ஃபுல்லாவே இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வந்துடலாம். இப்போ எண்ட்ல வரும்போது இல்ல glue அப்ளை பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி glue அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்டிக் குள்ள இன்னொரு ஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கணும். சோ இதே மாதிரி இன்சர்ட் பண்ணி நம்ம ரோல் பண்ணிட்டே வர போறோம். அப்படி ரோல் பண்ணும்போதே அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிட்டே வந்துருங்க. சோ இந்த சைஸ்க்கு இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சிருக்கோம். சோ ஒரு காயில் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா? சோ ஃபைனலா glue அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை சுற்றி அதே மாதிரி ரோல் பண்ண போகிறோம். நம்மளுக்கு நடுவில் ஒரு ஹோல் மாதிரி வேணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். மற்றபடி அதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இதுலாம் அதே மாதிரி தான் glue அப்ளை பண்ணி அப்படியே நம்ம ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி ரோல் பண்ணிட்டே வர போகிறோம். அது எந்த சைஸ்க்கு பண்ணமோ அதே சைஸ்க்கு இதையும் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக glue அப்ளை பண்ணி இதையும் ஒட்டிடலாம். ஸோ இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஹோலோட இன்னொரு காயிலும் ரெடி பண்ணிக்க போகிறோம். பட் அதை விட சின்ன சைஸாக இருக்கும். இது ரெண்டும் சேம் சைஸாக இருக்கும். இது வந்து குட்டி சைஸாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கீழே வச்சு பார்த்துக்கலாம் நிற்குதா இல்லையான்னு சொல்லி அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அவ்வளோதான். இதே மாதிரி மற்ற ரெண்டுத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணால் போதும். ஸோ இப்போ இதையும் லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். முழுக்க எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி glue அப்ளை பண்ணி அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இது இதே ஷேப்பில் ஸ்டிஃபாக அப்படியே நிற்கும். ஸோ மற்ற ரெண்டுத்துலேயுமே இதே மாதிரி glue அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். மூணுத்துலேயுமே glue அப்ளை பண்ணியாச்சு. செட்டும் ஆயிடுச்சு. இப்போ இதில் glue அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பேஸ்க்கு பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அதில் glue அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை எப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் இப்போ இதுக்கு மேலே glue அப்ளை பண்ணி இதை எடுத்து இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான். நம்மளுடைய பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ஷேப்பு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதில் வந்து இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எனி கலர் பெயிண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ரௌன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல மட்டும் எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு கீழே இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம், டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு மேலே மட்டும் நான் இந்த மாதிரி கோல்டன் கலர் கொடுத்துக்கிறேன். அப்புறம் என்கிட்ட சின்ன சின்னதாக மிரர் ஸ்டோன்ஸ் இருக்கு இந்த மாதிரி. ஸோ அதையும் இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கு. ஸோ அதையும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நான் இந்த அளவுக்கு தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய பொங்கல் பார்ட் ரெடி. ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து சுகர் கேன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒயிட் பேப்பர் எடுத்து இதுலேயும் அகைன் நம்ம வந்து பேப்பர் ஸ்டிக் தான் பண்ண போகிறோம். ஸோ சேம் அதே மாதிரி தான். இதே மாதிரி ரோல் பண்ணிட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் glue அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக ப்ரௌன் அப்படி இல்லைனா பிளாக் கலர் பேப்பர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு சுகர் கேன் வந்து எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ லென்த் உங்களுக்கு வேணும்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது கிராஸாக கட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே இருக்கிறத கட் பண்ணி போட்டுடலாம். அப்புறம் திரும்ப அகைன் இதை கிராஸாக கட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த கரும்புக்கு மேலே இருக்கும் இல்லையா, அது பேர் என்ன, சக்கைன்னு சொல்கிறதா, அதுதான் நம்ம பண்ணுறோம். அது இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணிட்டே வந்துடலாம். இப்போ இதை ஸ்கேல் இல்லை சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இருக்கிறதையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்ட் பண்ண இடத்துல எப்படி இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் கட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த ஸ்டிக்கில் அப்படியே இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஃபுல்லாக இதே மாதிரி ஒட்டிடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாகவே இந்த ப்ரௌன் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒயிட் அப்படின்னா சில்வர் கலர் இருந்தால் கூட அதை எடுத்து இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இதே மாதிரி ட்ரா பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கரும்பு ரெடி. ஸோ இதே மாதிரி இன்னொன்றும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பொங்கல் பானை, அதுக்கப்புறம் 2 குட்டி கரும்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே பொங்கல் மாதிரி இருக்கிறதுக்காக இந்த காட்டன் நான் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பொங்கல் ஃபீல் அப்போ இன்னும் அழகாக கொடுக்கும் இல்லையா, ஸோ அதனால். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய குட்டி பொங்கல் பானையும் குட்டி கரும்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கிராஃப்ட்டை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணேன். உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். பொங்கல் வர நம்ம ரொம்ப கிட்ட வந்துட்டோம். ஸோ பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த கிராஃப்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.